முடிகிறது ஆளுநர் ரவியின் பதவிக்காலம். புதிய ஆளுநராகும் திமுக அமைச்சர். அதாவது தமிழ்நாடு ஆளுநராக இருக்கும் ஆளுநர் ரவியின் பதவிக்காலம் வரும் ஜூலை மாதத்தோடு முடிகிறது. அவரின் பதவிக்காலம் நீட்டிக்கப்படுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. ரவீந்திர நாராயண ரவி எனப்படும் ஆளுநர் ரவி தமிழக ஆளுநராக பணியாற்றி வருகிறார். இவர் முன்னாள் வெளியுறவுத்துறை விஐபி அதிகாரி ஆவார். இந்த நிலையில் தற்போது ஆளுநராக உள்ள ரவி பல சர்ச்சைகளில் சிக்கி வருகிறார். உதாரணமாக ஏப்ரல் 2022 உச்சநீதிமன்றம் ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளி பேரறிவாளின் மன்னிப்பு மனுவை குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைத்த ரவியின் நடவடிக்கை கேள்விக்குறியாகியுள்ளது. அத்தகைய நடவடிக்கை நாட்டின் கூட்டாட்சி கட்டமைப்பின் வேர்களை அழிப்பதாக உச்சநீதிமன்றம் கூறியது. அரசு எடுக்கும் நடவடிக்கைகளை மாநில முதல்வர் சொல்வதே வழி முழுவதே ஆளுநரின் பொறுப்பு என்று உச்சநீதிமன்றத்துக்கு கூட்டு வைத்தது. அதே போல ஜனவரி 2023 தமிழகம் என்பது தமிழ்நாட்டிற்கு மிகவும் பொருத்தமாக பெயராக இருக்கும் என்று ரவி பரிந்துரைத்தார். மேலும் கடந்த 50 ஆண்டுகளில் ஆளும் கட்சிகள் ஆட்சி பிற்போக்குத்தனமாக இருப்பதாகவும் குறிப்பிட்டார். ரவியின் இந்த கருத்துக்கு திமுக எதிர்க்கட்சியான அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அம்மா முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், சிபிஎம் ஆகிய அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்தனர். அதன் பின் ஆளுநர் தனது கருத்தில் இருந்து பின்வாங்கி கொண்டார். இப்படிப்பட்ட நிலையில் தமிழ்நாடு ஆளுநராக இருக்கும் ஆளுநர் ரவியின் பதவிக்காலம் வரும் ஜூலை மாதத்தோடு முடிகிறது. அவரின் பதவிக்காலம் நீட்டிக்கப்படுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. ஜூலை மாதம் அவரின் பதவிக்காலம் முடியும். இந்த நிலையில் அவரை ஆளுநராக நீட்டிக்க வைக்கலாமா, மத்தியில் பொறுப்பு கொடுக்கலாமா, அல்லது புதிய ஆளுநர் தமிழ்நாட்டுக்கு வேறு ஒரு தலைவரை கொண்டு வரலாமா என்று ஆலோசனை நடத்தி வருவதாகவும் பாஜக கூறுகிறது. மேலும் இந்த நிலையில் ஆளுநர் ரவியின் பதவிக்காலம் தமிழகத்தில் முடிவடைவதால் தமிழ் ஆளுநராக திமுக அமைச்சராக இருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. அதாவது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக பெருமளவில் தோல்வியை தழுவியதால் இப்படி குறுக்கு வழியில் தமிழக மக்களின் ஓட்டுகளை பாஜக பெறுவதற்கான இந்த முறை திமுகவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டை பாஜக எடுக்க உள்ளது. அதன் விளைவாக ஒரு திமுக அமைச்சரை முதல்வர் ஸ்டாலின் கை காட்டும் அமைச்சரையே ஆளுநராக பாஜக மேலிடம் முடிவு செய்துள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.